ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறுகடை கேசி சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். அத்தை என்ன ரூம்ல இருந்து வெளியில வராம இருக்கிறாங்க, என்னங்க பண்ணலாம், பாட்டிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு மீனா முத்துட்ட கேக்குறாங்க. பாட்டிக்கு கால் பண்ணோம்னா அந்த நகை விஷயத்தை பத்தி பாட்டிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும், அதை நீ தானே சொல்ல வேணான்னு சொன்ன அப்படின்னு முத்து சொல்றாரு. யார் சொன்னா அம்மா வெளியில வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு முத்து. மறுநாள் காலையில ஆயும் இப்போ விஜயா ரூமை விட்டு வெளியில வராம இருக்கிறாங்க. மனோஜ், ரோகிணி 2 பேருமே விஜயா ரூம் கதவை தட்டுறாங்க. இருந்தாலுமே விஜயா வெளியில வரவே மாட்டேன்றாங்க. எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு மனோஜ் முத்துட்ட சண்டைக்கு வராரு. முத்து மனோஜ்ட்ட சொல்றாரு, மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாம நீ எடுத்ததுனால தாண்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்றாரு. 1000 சவரன் நகையா வச்சிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். முத்து சொல்றாரு, ஒரு சவரனா இருந்தாலும் அது என்னோட அப்பா, பாட்டி, அத்தையோட உழைப்புல வந்த நகை அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசி பேசிதான் அம்மா இப்படி உட்கார வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்னடா எல்லாத்தப்பையும் கடைசி ஏன் மேல திருப்புற அப்படின்னு முத்து கேக்குறாரு. எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு இப்ப அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. மனோஜ் சொல்றாரு, அம்மா மேல என்னைக்குமே எனக்கு பாசம் இருக்குடா, உன்ன மாதிரி நினைச்சியா, அம்மாவுக்கு என்ன ஆனாலும் நீ வருத்தப்பட மாட்ட அப்படின்னு சொல்றாரு. ரோகிணியுமே அவங்களோட பங்குக்கு பேசுறாங்க. ஆன்ட்டிக்கு என்ன ஆனாலும் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, அவருக்கு அக்கறை இல்லாமலாம் கிடையாது, அத்தைய வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில இப்போ பார்வதி வீட்டுக்கு வராங்க. விஜயா கோச்சிட்டு ரூம்குள்ள போயிட்டான்னு முத்து கால் பண்ணி சொன்னா, அதான் நான் பதறி போய் ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவோட ரூம் கதவை தட்டுறாங்க. என்னாச்சு விஜயா, ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணன் தானே பேசினாரு, அவர் மேல எது கோவப்படுற அப்படின்னு சொல்றாங்க. நீ வெளியில வர வேணாம் விஜயா, நான் உள்ள வரேன், நீ கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. விஜயாவுமே இப்போ தாழ்பால திறந்துடுறாங்க. இப்போ பார்வதி ரூம்குள்ள போயிடுறாங்க. என்ன ஆன்ட்டி உள்ள போயிட்டாங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு மனோஜ் ரோகிணிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. பார்வதி ஆன்ட்டியை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. விஜயாட்ட பார்வதி எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்வதி விஜயாட்ட உன் கையை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா கையை கொடுத்ததும் அவங்கள பிடிச்சு ரூம்குள்ள இருந்து வெளியில இழுத்துடுறாங்க. பார்வதி விஜயாட்ட சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே, நீ அண்ணன்ட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, மீனாட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. நகையை இவ மாத்தி வச்சுட்டு மீனா மேலேயும் எங்க அம்மா மேலேயும் இவ பழி போட பார்த்தா அப்படின்னு சொல்றாரு. விஜயாவுக்கு கோபம் வந்துருது. இப்ப புரிதா பார்வதி, உன்னை எதுக்காக வர சொன்னாங்கன்னு, இது இவரா சொன்னது கிடையாது, இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னிப்பு உன்னால கேட்க முடியுமா முடியாதா மீனாட்ட அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. விஜயா மீனாட்ட, இப்போ உனக்கு குளுக்குளுன்னு இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பொல்லாத நகை அரைக்காசு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட கையில இருக்கிற வலையில கலட்டி மீனா மேலேயே விட்டு எறிறாங்க விஜயா. அதை பார்த்த முத்துவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இந்த இடத்துல வேற யாராவது இப்படி பண்ணிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கோமா கத்திட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணுவேன், என் தலையை எடுத்துருவியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. உன் பொண்டாட்டி காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சியா, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மீனா அந்த வீட்டை விட்டு கண்டிப்பா கிளம்பி போயிடணும். அப்பதான் மீனாவோட அருமை விஜயாவுக்கு புரிய வரும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.